இறைவா நன்றி. ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஒரு குரு கிட்ட ஒரு சம்சாரி வேகமாக ஓடி போய் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு தீர்வே கிடையாதா அப்படிங்கிறாரு. உடனே அந்த குரு, நீ தான் ஒட்டகங்கள் நிறைய வச்சுருக்கியப்பா, அந்த கொட்டகைக்கு போ, இன்றைக்கி ராத்திரி எல்லா ஒட்டகத்தையும் படுக்க வச்சுட்டு அப்புறம் நீ படுக்க போங்கிறாரு. உடனே அந்த சம்சாரியும் ஓடி வந்து ராத்திரி பூரா அந்த ஒட்டகத்தை படுக்க வைக்க முயற்சி பண்ணுறாரு. 2 ஒட்டகத்தை படுக்க வைக்கிறாரு, 2 ஒட்டகம் எழுந்துக்குது. ஓடி போய் அதை படுக்க வைக்கிறாரு, இந்த 2 ஒட்டகம் எழுந்துக்குது. தே ஆர் வெரி ரெஸ்ட்லெஸ். ஆனால் நம்மளுடைய சம்சாரிக்கு அதை படுக்க வைக்கவே முடியல. ராத்திரி பூரா தூக்கம் போச்சு. வேகமாக ஓடி வராரு, குரு கிட்ட நடந்ததை சொல்கிறாரு. இதுதான்ப்பா நீ கேட்ட கேள்விக்கு பதில்ங்கிறாரு. என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா இன்னொரு பிரச்சனை முளைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஏழையோ பணக்காரனோ, அறிவுள்ளவனோ அறிவில்லாதவனோ, சம்சாரியோ சன்னியாசியோ, எல்லாருக்குமே பிரச்சனை என்பது உண்டு. பிரச்சனையாக பார்க்குற வரைக்கும் அது பிரச்சனை தான். இது கேட்குறதே பிரச்சனையாக இருக்கா அப்படி நினைக்காதீங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. சில பிரச்சனைகளுக்கு 3 விதமாக அணுகலாம். சில பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்கும். சில பிரச்சனைகளுக்கு போராடி ரொம்ப டிலேடாக கிடைக்கும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடையாது, ஒரே தீர்வு. அதை மனதார ஏற்றுக்கொண்டு நம்மால் ஆன பெஸ்ட்டை செய்துக்கிட்டே போக வேண்டும். அதுதான் ஒரே சொல்யூஷன். அதுக்கு அந்த பிரச்சனை இருக்கும், ஆனால் அது பிரச்சனையாக நம்மளை பாதிக்காது. நிறைய பேர் வீட்டில் நிறைய துக்கங்கள், பெரும் பிரச்சனைகள், எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க? அதுதான் மனோதிடம், ரியாலிட்டியை உணர்ந்து விட்டார்கள். நம்ம செஞ்ச பல நல்லதும் கெட்டதும் பல பிரச்சனைகளாகவும் பல துக்கங்களாகவும் நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்படி தான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும் பொழுது டிக்கெட் வாங்கின ஒருத்தர் பணத்தை கொடுக்குறாரு. மீதி சில்லறையை அந்த கண்டக்டர் தான் உடனே கொடுக்க மாட்டார், எல்லா இடத்துக்கும் போயிட்டு தானே வருவார். அந்த சில்லறையை வாங்கிறதுக்குள்ளே அவர் சரியாக உட்காந்துக்காம எழுந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, தடுமாறுறாரு. ஸோ சில்லறைக்காக அந்த பஸ் டிராவலர் என்ஜாய் பண்ணாமல் விட்டுட்டார். இந்த மாதிரி நம்மில் பல பேர் சில்லறை பிரச்சனைகளுக்காக வாழ்க்கை என்ற பயணத்தை ரசிக்காமல் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பார்த்தீங்களா? இதுதான் முக்கியம். குந்தி தேவி கிட்ட கிருஷ்ணர் வாமா போகலாம் வைகுண்டத்துக்குன்னு கூப்பிட்றாரு. நானே கூட்டிகிட்டு போகிறேங்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த பிராப்தம்? குந்தி தேவி சொல்கிறா, வேண்டாம், எனக்கு நிறைய துக்கங்களை கொடு, பிரச்சனைகளை கொடு, அப்போ தான் நான் உன்னை நினைப்பேன், உன்னை நினைக்கிறது தான் எனக்கு வைகுண்டம்ங்கிறான். ஸோ சில பேருக்கு சில பிரச்சனைகளே தீர்வாக அமையும். இந்த உலக வாழ்க்கையே அனித்தியமானது, இந்த லைஃபே டெம்பரரி. அதில் எப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனையும் துக்கமும் நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்க முடியும்? இது முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு வாழ்ந்துடணும். செட்டில்டு பர்சன்கிறது யார் தெரியுமா? இது நடந்தால் நான் செட்டில்டு, அப்படி நான் நினச்சபடி நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறோம். வீடு கட்டியாச்சுன்னா சந்தோஷம், ப்ரமோஷன் கிடைச்சாச்சுன்னா செட்டில்டு, 3 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் செட்டில்டு, பல விதமாக கண்டிஷன்ஸ் போட்டு வாழறோம். அதுவும் நடக்குது. அப்புறம் நிரந்தரமாக நம்ம சந்தோஷமாக இருக்குமா? இதுதான் ரியாலிட்டி ஆஃப் த லைஃப், த ஃபேக்ட் ஆஃப் லைஃப். பணக்காரனோ ஏழையோ, அந்த தங்கமோ ஆர் அவனுடைய அந்த வசதியோ பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாகாது. நம்முடைய ஆட்டிடியூட் அதான் முக்கியம். ஸோ சில பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய பெஸ்ட்டை பண்ணிட்டு போகணும். இன்னைக்கு வாழ்ந்துடணும். லிவ் டுடே அண்ட் லவ் டுடே. ஓகேயாக தான் இருக்காது நிறைய விஷயங்கள், அதுவும் எனக்கு ஓகே. நாட் ஓகே இஸ் ஆல்சோ ஓகே ஃபார் மீ. அந்த மனோபாவம் நம்ம எல்லாருக்கும் வந்ததுன்னா லைஃப் வில் பி வெரி வெரி பியூட்டிஃபுல். அலைகள் ஓய்ந்து சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஓயட்டும், அப்புறம் நான் வாழ்க்கையை ரசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஒவ்வொரு நாளும் ரசிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். உயிர் ஓடுறதே ஒரு ரசனை. இது வரைக்கும் பெரிய டிசீஸ் வராததே ஒரு பெரிய பியூட்டிஃபுல் திங். அப்போது நிறைய உறவுகள் நம்மளோட இருக்கிறது ஒரு அழகான விஷயம். நிறைய நல்ல நண்பர்கள் இருக்கிறது அழகான விஷயம். பிரச்சனை மாட்டி லெஃப்ட் ஹேண்டு டீல் பண்ணிக்கிட்டே போகலாம். ரைட்டில் நம்ம வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கணும். அதுதான் முக்கியம். நிறைய வரும், நிறைய போகும், நஷ்டங்களும் இருக்கும், லாபங்களும் இருக்கும். லெஃப்ட்டும் போடணும், ரைட்டும் போடணும். அப்போது இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போது இன்னிலேருந்து லைஃப் இஸ் எ சேலஞ்ச், ஃபேஸ் இட். அதுதான் இம்பார்ட்டன்ட் திங். லிவ் டுடே அண்ட் லவ் டுடே. இறைவா நன்றி.